வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினா மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்கிறது குருவினா. வினாயன் 15லேருந்து 18 வரைக்கும் கேட்பாங்க. 3x2 6. இதில் மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூட்டினை உறுதிப்படுத்துக. காவடி சிந்து என்பது யாது? இனமொழி குறித்து இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கற்றேன் என்பாய் கற்றாயோ என்று அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்கு கேட்கிறார்? ஒழுக்கம் வினா ரொம்ப முக்கியம். உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தவன யாவை? சாழல் விளக்குக ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது கொஸ்டின் ரொம்ப முக்கியம். 15லேருந்து 18 கேட்பாங்கள் அது. ஸோ கண்டிப்பாக 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின் பேங்கில் கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எதிலாய் குருவிகள் எங்கே போயினா தொடர்பொருள் யாது? மருத்துவத்தின் பிரிவுகள் யாவை? மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல் யாவை? திருச்சாளல் குறிப்பு வரைக. மாசில்லாத உயர்தமிழ் பற்றி பாரதிதாசன் கூறும் கருத்துக்களை எழுதுக. இந்திய கட்டிடக்கலையின் வகைகள். அதே மாதிரி நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளில் நெஞ்சம் படரும். தொடர் நயங்களை எழுது. தமிழர்கள் புகழையும் பழியினையும் எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது ரொம்ப முக்கியம். அடுத்து பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? வளருங்காவில் முகில்தொகை ஏறும். அதே மாதிரி தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. குருவினா உரைநடை பொறுத்த வரைக்கும் பகுதி 19லேருந்து 20 வரைக்கும் இருக்கும். இதில் ஊவாசா அவர்கள் பயின்ற கல்வி முறை ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. பேச்சு மொழி எழுத்து மொழியினை காட்டிலும் உணர்ச்சி சக்தி வெளிப்பாடு மிக்கது ஏன்? அனந்தரங்கன் ஒரு வர்ணை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் இருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல என்னும் ஓமையினை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. ஜீவா அவர்களின் நெஞ்சோடு வளர்ந்த கனவு யாது? இது முக்கியமான வினா. அடுத்து தாமசீகம் நல்லா பார்த்துக்கணும். மலை குடியிருப்புகள் குறித்து நீவர் அறிவனையாவை? தமிழ் இலக்கியத்தில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்து. சிறுவினாக்கள் வினாயன் 35லேருந்து 38. 2x4 8. வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடுவன யாவை? நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டிய நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. ஒரு முக்கியமான வினா, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சலஸ்ன வாயில் செங்கையில் பாயும் இடஞ்சுற்றி பொருள் விளக்குக. சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி குருவனை யாவை? உயர்தமிழை உயிரென்று போற்றுமின் இடஞ்சுற்றி பொருள் விளக்குக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மை கருத்துக்களாக திருச்சாளர் உணர்த்துவன யாவை? சிறுவினாக்களுடன் உரைநடை பொறுத்த வரைக்கும் 35லேருந்து 38. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? பிரான்சிஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து நீவர் அறிவது யாவை? அடுத்து என் உயிர் தமிழ்மொழி என்பேன் எனும் தலைப்பில் பற்றி நீங்கள் கொண்டுள்ள மொழிப்பற்றினை எழுதுக. மலை மனித வாழ்வில் சிறப்புடன் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா அனந்தரங்கன் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை எடுத்துக்காட்டுக. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லிகள் நடைமுறைக்கு சாத்தியமா எனும் கருத்தை எழுதுக. ஸோ அதுக்கு கீழே நெடுவினா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கக்கூடிய வினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பப்ளிக் கண்டிப்பாக இதுலேருந்து கேட்பாங்க. பௌத்த கல்வி சமண கல்வி மரபொலி கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றங்களை விவரிக்க. கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்குக. சிறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. நெக்ஸ்ட் சுந்தர ராமசாமி காற்றில் கலந்த பேராசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என்னும் உமரப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை எழுது. நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம் பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதரவதன் பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு வளம் முக்கியமான வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா நடராசன் தனிமொழிகளில் இருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எழுதுக. நீங்கள் மொழியினை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியிலும் எழுத்து மொழியிலும் எவ்வாறு உணர்வீர்கள்? முக்கியமான வினா. அடுத்து 6 மதிப்பெண் வினா. முக்கியமான 6 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் பிம்பம், சிம்பனி தமிழர் ஆஸ்கர் நாயகன், அதே மாதிரி வாடிவாசல். அணி இலக்கணம் பொறுத்த வரைக்கும் வேற்றுமையின் எண்ண சான்றுடன் விளக்குக. உருவக அணியினை சான்றுடன் விளக்குக. பிரிது மொழிதல் அணியினை விளக்குக. சொற்பொருள் பின்வரும் நிலையினை விளக்குக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். துணைப்பாடம் பொறுத்த வரைக்கும் 46வது வினான்னு நினைக்கிறேன். இதில் கோடைமலை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குக. சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டுக்கள் எவ்வகையில் துணை புரிகின்றன? முக்கியம். பாரதிதாசன் கடிதன் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மனவேடத்தை நயத்துடன் விளக்குக. ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய வினாக்களும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா நமக்கு 11ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025க்கு நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான வினாக்களுடைய தொகுப்பு.
கண்டிப்பாக இதில் இருந்து 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய தமிழ் எக்ஸாமுக்கு குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.